அப்படியே சும்மா பல தான் எனக்கு ரொம்ப ஏன்னா சரிப்பட்டு வராது. மசாலாலாம் ஊறி இருக்கு போட்டா நினைச்சுக்கிட்டா எல்லாருக்கும் வேணும். வாயை பொழந்துருச்சு. மீனியா வரும். கூறு பத்துருவானா என்ன ஆகும்? நான் என்ன கூறு போட்டுருவாங்க எங்கள் அத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் கூட்டாஞ்சோறு வீடியோ தான். கூட்டாஞ்சோறு சமையல். ஏன்னா நம்ம அதான் அடுப்பு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே கட்டையும் கப்பமாக கிடக்கு. அதனால் அப்படியே நகர்த்திட்டு கொள்ளையோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மீனெல்லாம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. இது இவ்வளோ பெரிய மீன் நான் நேரில் நாட்டு மீன் தான் பார்த்துருக்கேன். நம்ம இந்த குளத்துல ஏரியிலலாம் பிடிப்பாங்களா, அந்த மீன் தான் பார்த்துருக்கேன். இது கடல் மீன். என்ன மீனுங்குது? கொடுவா. இது ஒரிஜினல் கொடுவாவாம். கொடுவா மீன் தெரிஞ்சவங்களாம் இது ஒரிஜினல் கொடுவாவா என்னன்னு சொல்லுங்கள். எங்கள்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. இது சங்கரா கொடுவாவா? சங்கரா கொடுவான்னு சொன்னாங்க. இதோ பாருங்க, இது சங்கரா கொடுவா. இது ஒரிஜினல் கொடுவாவாம். இப்படி விரைச்சிக்கிட்டு நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. அப்படியே போட்டுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்குனுச்சு பாருங்க. விடிய காலை 5 மணிக்கு போய் இந்த மீன் வாங்கிட்டு வந்தோம். போட்டுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டாங்க. அப்படியே வாங்கிட்டு ஓடியாந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், புது மீன், அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே ஆமாம், வலை மீன் இது. இங்கே பாருங்க, இந்த மீன் நார்மலாக நான் வாங்கினதே கிடையாது, வாங்கவே மாட்டேன். என்னமோ மூக்கு இப்படி கூராக இருக்கா, அது வாங்கவே மாட்டேன். அந்த ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அந்த கூடையில் கொட்டினாங்க பாருங்கள். அந்த விடிய காலைக்கு அதுக்கும் இது பச்சை கலரில், உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, இது பச்சை கலரில் இருந்தது. அப்படியே சும்மா பலன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணாடி மாதிரி, நெத்திலி மீன் இருக்கும்ல அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் ரேட்டு கேட்பீங்க, இவ்வளோ மீன் இருக்கே, எவ்வளோ ரேட்டு கிலோக்கா வாங்கினேன் அப்படின்னு. இது அப்படியே 400 ரூபா மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் 5 மணிக்கு அங்கே போனோமா, வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மணி 6:30 ஆகிட்டு. இப்போ உக்காந்துருக்கிறதுக்கு மணி கரெக்டாக 10:30 ஆகுது. அது வரைக்கும் சும்மா ஐஸ் போடாத மீன் இல்லையா, அதனால் தூக்கி அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டோம். அதனால் அது அப்படியே விரைச்சா மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் பொதுவாக பிடிச்ச மீனுன்னு பார்த்தா அது பேர் என்ன, செங்கால மீன். சங்கார மீன், சங்கரா மீன், செங்காலை அப்படின்னு சொல்லாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மீனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல புது மீன், பலன்னு இருக்கிறதா. இந்த 2 கொடுவா மீன், இந்த முரல் தானேங்க, இது முரல் மீன். இந்த மீன் இது அப்படியே 1000 ருபீஸ். நம்ம காலையிலே அவங்க அந்த வியாபாரிட்டேருந்து அந்த போட்லேருந்து இறக்குறாங்களா, அவங்கள்ட்ட வாங்கினதுனால நம்மளுக்கு இந்த ரேட்டு. ஆனால் நம்ம இங்கெல்லாம் லோக்கல்லலாம் மீன்காரவங்கள்ட்டலாம் வாங்கினா கண்டிப்பாக இந்த மீன்லாம் கைக்கு போயிட்டாலே, போட்லேருந்து வியாபாரம் வைக்கிறவங்க கைக்கு போயிட்டாலே நம்ம வாங்க முடியாது. அதனால் இது அப்படியே எங்களுக்கு உண்மையாகவே லக்கியான டேவாக இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு, அதனால் வாங்கியாச்சு. இவ்வளோ மீனும் இன்றைக்கியான சமையல் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வாரத்தில் ஒரு 2-3 நாள் சாப்பிடுவோம், அதாவது மீன் குழம்பு. அதனால் மொத்தமாக இந்த மாதிரி போய் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் தானே. அவங்கவுங்க இங்கே லோக்கலில் எடுத்துகிட்டு விற்கிறவங்களாம் எத்தனை நாள் மீன் நமக்கே தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் போது மொத்தமாக இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி வாங்கிட்டு வச்சுட்டோன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு ஒரு 2 பொரிச்சு தரலாம் அப்படின்னு தான் நான் அப்படி சொல்லுவேன். ஆனால் அது 2 நாள், ஒரே நாளில் 2 நாளில் அது காலியாயிரும். எம்மாடி, இந்த கொல்லை பக்கத்துலலாம் சமைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். வருங்க, எவ்வளோ வெயில் தாங்க முடியல. நம்ம தோட்டத்து வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி பக்கம் இந்த இடத்துல தான் சும்மா அடுப்பு வச்சு ஒத்தடுப்பு வைக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, அது வாசலில் வைக்க வேணாம், இந்த இடத்துல செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசித்தோம். ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலை பாருங்கள்.
அவ்வளோ ஒரு வெயில், நல்ல உச்சி வெயில் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் இறங்குது. ஏதாவது மிளகா மல்லி காய வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல காய வைக்கலாம். அதுக்கு நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, இந்த இடம் இல்லைன்னா அதோ அந்த இடம் அந்த மாதிரி பார்த்து இந்த மஞ்சள் கலர் அரளி இருக்கும்ல, நம்ம வீட்டு வாசலில் கூட இருக்குது, கொத்து கொத்தாக பூக்கும். அந்த மரம் ஒன்று வச்சுட்டா நல்லா பம்பலாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதுதான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சுத்தமாக இந்த பக்கம்லாம் வர முடியாது. படப்படப்பு வந்து ப்ரெஷர் ஏறி போய் மயங்கிட வேண்டியதுதான். ஆனால் இந்த இடம் வந்து எனக்கு அந்த பைப்படியை விட இங்கே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், சிங்கோட சைஸுமே பெரிய சைஸாக. நம்ம ஏதாவது நான்வெஜ்ஜு இந்த மாதிரி சமைக்கிறோங்கும் போது அந்த ஸ்மெல்லு வந்து இந்த பக்கம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வராது. இதுலேயே தனியாக பைப் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இதில் வந்து இந்த பைப்பில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தோட்டத்து கொல்லைக்கு லாஸ்ட்டுக்கு ஓடிக்கும். இது வந்து நம்மளுக்கு ஓசு போட்டு ஏதாவது செடிக்கு காட்டுறதா இருந்தால் இது ஆன் பண்ணால் நல்லா ஃபோர்ஸாக வருது தண்ணி இந்த வால்வில். அதனால் இந்த வால்வை ஆன் பண்ணி இதுக்கு தோட்டத்துக்கெலாம் காமிச்சிக்கலாம். இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ண. இன்னொரு மீன் வந்து அங்கே தலைவர் வந்து அந்த மூஞ்சை வெட்டிகிட்டு இருக்கார். வாய் வந்து இந்த என்ன மீன் அது, அந்த பல்லுலாம் கூட இருக்குமே, ஷார்க்கு இல்லை, பிரானா அந்த மீன் மாதிரி இருந்தது. அந்த ரெட் கலரில் ஒரு மீன் இருந்துச்சுல, அது வாயை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுங்க. ஏன்னா கொத்து பரோட்டா போட்டிங்களா வாயை? கத்தி எவ்வளோ அழகான கத்தி வச்சுருங்க. மூக்கு உடஞ்சிருங்க, நாக்கு உடஞ்சி. என்ன சாமி 10 கத்தி வாங்குறீங்க? எப்போ சொன்னாலும் அந்த மாதிரி. இது வாங்கும் போதெல்லாம் நல்ல கத்தி, இது சூப்பர் கத்தி இலக்கியா, இது சூப்பர் கத்தி இலக்கியான்னு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல கத்தி இல்லாமல் போயிடும். அது எங்க இந்த 2 மீன்லேயும் மசாலா தடவிடவா? என்ன தடவணும்? 2த்துலேயும் பச்சை கலரில் அரைச்சி வச்சோம். மசாலாவே வந்து கருப்பு கலரில் மாறிடுச்சு. அதாவது வந்து எப்போதுமே வந்து நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல் இப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து மீன் குழம்புலாம் வைக்கல. மீன் குழம்பு எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த அலைனர் போடுறதுக்காக சென்னைக்கு அதுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தோம் பாருங்கள். 2வது தடவை போகும்போது இந்த புள்ளைக்குட்டிங்களும் வந்துருச்சுங்க. சரி போயிட்டு வரோம், பசங்களுக்கு லீவ் தானே அப்படின்னா அழைச்சிட்டு போனோம். செகண்ட் டைமு அப்போ என்னன்னா மெரினா பீச்சுக்கு போவோம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அங்கே போனோம். ஆனால் மெரினா பீச்சை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அன்னைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அந்த எம்ஜிஆர் சமாதியா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோங்க, அம்மா சமாதி, அண்ணா சமாதி, அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எம்ஜிஆர் கடிகாரம் நிற்காம ஓடுன்னுலாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த பக்கம் போகவே இல்லை. என்னன்னா என்ட்ரன்ஸில் அழைச்சிட்டு போகாமல் கடைக்கோடியில் அழைச்சிட்டு போய் விட்டு அது கணக்கு போங்க மணி 12-1 மணி அந்த நேரத்துக்குலாம் போனால் வெயில் எப்படி இருக்கும் மெரினாவில். அதனால் வந்து மெரினாவே நான் பார்க்கல. அந்த பக்கம் வந்து மீன் கடை இருக்கும் இல்லையா, ஒரு 4-5 கடை சேர்ந்து இருந்துச்சு. அந்த பக்கம் தான் அழைச்சிட்டு போனாங்க. சரி இதுக்கப்புறம் பசங்கள்லாம் அழைச்சிட்டு அங்கே போவேன்னா இன்னொரு தடவை போய்க்கும் சாப்பிட்ருவோம் இங்கே அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்தோம். அதாவது இதோ பாருங்க, இந்த மீனை விட சின்னது, இதை இப்படி 2ஆ இப்படி நீட்டாக அரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த சைஸ் தான் இருந்துச்சு. அது வந்து 50 ரூபா. பசங்களும் எங்களுக்கு மீன் பொரிச்சது வேணும் அப்படின்னு சொன்னதுனால வாங்கிட்டோம். 4 மீன் 200 ரூபாயங்க. 4 மீன் 200 ரூபா. அது இவங்க வந்து இந்த சைஸில் ஒரு மீன் வாங்கிட்டாங்க. அது வந்து 70 ரூபாயோ 80 ரூபாயோ தெரில. பசங்க அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க பொரிச்சு சாப்பிட்ணுன்னு. ஆனால் வெளியில் போனால் வந்து அதை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமான நிலைமைக்கு வந்துடும் இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை பொரிச்சிருக்கோம். அதே மாதிரி இதை பொரிச்சிடும் அப்படின்ட்டு நல்லா மசாலாலாம் காரசாரமாக தடவி வச்சுட்டேன். எல்லா மீனுமே அந்த செங்கால மீன், காணங்கழுத்த மீன்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. இதில் கொஞ்சோண்டு இப்போதைக்கு பொரிச்சிட்டு பாக்கி இருக்கிறத வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா நாள் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். டோட்டல் மீனுமே இதுதான். இதில் வந்து குழம்புக்கு என்னென்னா ரசம் தான். சாப்பாடு வடித்தாச்சு. நான் இங்கே மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அத்தை அங்கே சாப்பாடு வடிச்சிட்டாங்க. ரசத்துக்கு மட்டும் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து என்ன செய்ய போகிறோன்னா நல்லா பீஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? எங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொடுகொடாக போட்டு வச்சுட்டேன் 2 இடத்துலையுமே. நல்லா அந்த எலும்பு இருக்கும் இல்லையா, அது வரைக்குமே நல்லா கிழிச்சு வச்சுட்டேன். இந்த மீனுமே அப்படி தான். பாருங்க, 2 மீனுமே அரிஞ்சிட்டேன். இப்போ இதை 2த்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்க, பச்சை மிளகா,
கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம். என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சதுனால கலர் வந்து இவ்வளோ ஒரு கலராவியான கலர் இருக்குது. இது அப்படியே அதில் ஊற்றி காரத்தூள் அதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு சொல்லும் போதே எனக்கு வாய்கள் ஊறிக்கிட்டன. இந்த அளவுக்கு பெரிய மீன் கிடச்சி அதை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் முழுசாக போட்டு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எங்கள் குடும்பத்துக்கே அது விருப்பம். அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரிய மீனாக கிடைச்சாப்பா பிள்ளைகளுக்கு அப்படியே நீட்டாக ஒரே இது எல்லாம் வந்து டிவி மொபைலை பார்த்து வீணாக போகிறது. ஃபுல்லாக மணிகண்ட என்ன பண்ணுவான், டிவியில் போட்டு இந்த சமையல் அது இது எல்லாத்தையும் காட்டுவான். அதனால வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு போட்டு வாழை இலையில் வச்சு வறுத்து கொடுக்கணும்ப்பா அப்படிம்பாங்க. அதனால் இன்றைக்கி பசங்களுக்கெலாம் வந்து இதையும் பொரித்து கொடுத்துட்டு அந்த மீனையும் வந்து ஃபுல்லாக பொரித்து சாப்பிடும் அப்படின்ட்டு எங்களுக்குமே ஆசை தான். அதை தான் இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இங்கே தான் இந்த அடுப்பை தான் பற்ற வச்சு சமைக்க போகிறோம். ஏன்னா வந்து இங்கே நிழலாக இருக்குது. காற்று அந்த வேர்வைக்கும் காற்று ஜிலு ஜில்லுன்னு அடிக்கிறதுக்கு அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தேவை. அதனால் இதெல்லாம் வந்து இதில் கொட்டிடும். மூடிடும். இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க தாங்க சூப்பராக செய்வாங்க. உண்மையாக அதிலலாம் வந்து பாராட்டியே ஆகணும். இந்த சிக்கனு அவங்க காட்டுவாசி தான். இந்த சிக்கனு அப்புறம் இந்த தந்தூரி போடுறோம், அப்புறம் இந்த கிரில் சிக்கன் போடுறோம், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேன். அதனால் அந்த எஃபர்ட்லாம் போட்டு அவங்க சூப்பராக செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்கள்ட்டே நான் விட்டுறது. வாங்க தலைவரே, ஃபஸ்ட்டு இதை ஊற்றிட்டுமாங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆகணும்னு உனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் போட்டுரும். ஏன்னா இது வந்து பச்சை கலரில் இருக்கும். அது இருக்குமா என்னன்னு எனக்கே தெரியல. இருக்காதா? எப்படி சொல்கிறேன்? அது பரவாயில்ல. அடுத்தது வந்து நம்ம காஷ்மீர் தூள். காஷ்மீர் தூள் போடக்கூடாது. போட வேணாமா? காரத்துக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டுருக்கீங்க? இது காஷ்மீர் தூள் போட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டால் கொஞ்சமாக வந்து இது வந்து மைதா. அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 3 ஊற்றுவாங்க. பற்ற வச்சிடாதீங்க சாமியே, என்கிட்ட ஒரு நெருப்பு. அவ்வளோதாங்க. ஒரு பழம் பெருசாக இருக்கும். அதில் வந்து சாறு நிறைய, அந்த கொடி எலுமிச்சைன்னு அதில் சாறு நிறையா இருந்துச்சு. இது வந்து நாட்டு எலுமிச்சை போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் கிடைக்கல. கிலோ 150 ரூபா எலுமிச்சை பழமா? ஏன் இப்படி வெயில் நாளில் வந்து எல்லாம் ஊறுகாய் போடுவாங்கன்னு விலை ஏற்றிட்டாங்களோ? ஆமாம், இல்லை இல்லை ஜூஸு கோவிலுக்கு எல்லாத்துக்கும். ஆமாம் ஆமாம். அதுக்கு ஊறுகாய் ஆஹா, காற்று நல்லா அடிக்குதுங்க. சாமியே சாமியே இருங்க இருங்க, அவ்வளோதாங்க. இதோ பாருங்க, இந்த அளவுக்கு உள்ளேயும் வந்து மசாலா வச்சாச்சு, வெளியிலையும் மசாலா வச்சாச்சு. இந்த அளவுக்கு உள்ள இன்னும் மசாலா கிடக்கு. நம்ம மீன் அப்படியே வறுக்க அப்படியே மேலே அப்படியே வச்சு நம்ம இது பண்ணிடுவோம். இது நல்லா ஊறட்டும். ஃபஸ்ட்டு இந்த மீனை பொரிச்சுக்கலாமா? மீனை பொரிச்சுக்கலாமே ஃபஸ்ட்டு. அது மீனை பொரிச்சிருங்க. பொரிச்சிடும். அப்போ இது ஊறும்ல, இது பெரிய மீன் இல்லை. அப்போ இதை எடுத்துட்டுமா? எடுத்துருங்க. கருத்தினி ஏன் கருத்தினி வைக்கிட்டா? அது நல்லா இழுத்து போடுங்க. சட்டி கவுந்துட போகுது. நெருப்புலாம் அப்படி போகணும்னு பார்த்தா எல்லாம் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. சட்டி ரொம்ப அகட்டி வச்சுட்டோமோ? அகட்டினா குறுகலாக வைக்கணுமா? அவ்வளோதாங்க போட போகிறோம். நல்ல மசாலாலாம் ஊறி இருக்கு. போட்டா நல்ல முறுமுறுப்பாக வந்துட்டு இருக்கு. நல்ல முறுமுறுன்னு வந்துட்டு கிறிஸ்பியா. பார்த்து என் மேலே பட்டுற போகுது. இதுலேயே போடுங்க, பரவாயில்ல. நம்ம வாழை இலையில் வச்சுருப்போம். வாழை இலை அப்படியே அடிக்கி வச்சு. இன்னும் தம்பி வந்து பார்க்கல, அவன் இன்னும் வரல. நாங்கள் கொள்ள கடைசியில் உட்காந்துருக்கிறதுனால இன்னும் ஸ்மெல்லு வந்து வீட்டுக்குள்ளே போகலை. வீட்டுக்குள்ளே இல்லை, எங்கே போயிருக்கான்? மீட்டிங் போட்டுருக்கானோ. இது போட்டா செங்கால மீன். செங்கால மீன் இப்போ போடாத, ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா இதாகும், உதிர்ந்து போவோம். ஏன் உதிர்ந்து போகுது?
அதுதான் ஆடும் எல்லாம் ஆசையாது. நீ என்னமோ என்ன காஞ்சினா தீ பிடிக்கும். வைக்கட்டுமா? நீங்க ஏட்ட ஓடிட்டீங்க. நீ என்ன காய விட்டு உட்காந்து நான் இங்கே உட்காந்துருக்கேனே. எந்த மீன் ஃபர்ஸ்ட்? பெரிய மீன் போடுவா. ஏதாச்சும் ஒரு மீன் வை. ஏங்க பயமா இருக்குங்க. எண்ணெய் ஏற்கனவே காஞ்ச எண்ணெய் தான். இந்த மீன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் ஓடுறா. பார்த்தீங்களா அப்பனும் பிள்ளையும். வந்துருங்க. அப்படிதான் வைப்பாங்களா? கல்லு கல்லு கல்லு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்க கிணத்து இருக்க வாழை குடிச்சது. போதும். மேலே இப்படி வெளியே எடுத்து ஊற்றணும் எண்ணெயை. ஊற்றணும் என் மூஞ்சில் ஊற்று. அவ்வளோ தூரம்லாம் வராது. நம்ம சட்டியிலே போட்டிருக்கலாம். வளைஞ்சிக்கிட்டு கடந்திருக்கோம். இந்த மீனை பொரிக்கிறதுக்கே கரெக்டாக எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. இதை அந்த குட்டி குட்டி மீன் இருந்துச்சு இல்லையா, அந்த காணாங்கழுத்த மீன், செங்கால மீன், அதெல்லாம் அது பொரிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஆமாம், எடுக்க முடியாது. நல்லா இருக்கா? இந்த மீனுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அது ஒரு ரவுண்டு போயிடுச்சு. எங்கே பாருங்க, கொத்து பரோட்டா கொதறி போட்டிருக்க மாதிரி வச்சுருக்கோம். அதை பாருங்க, ஆனால் நல்லா முறுக்கு முறுக்குன்னு வறுத்துருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குட்டிமா சொன்னுச்சு, குட்டிமா சாப்பிட்டுச்சு. நான் கொஞ்சம் என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க க்ரீன் கலரில் தாங்க வருது. இருங்க இருங்க, இது எப்படி பரத்துறது? அப்படி பொறுமையாக இப்படி இது பண்ணி நினைச்சுக்கிட்டா அப்புறம் உங்களுக்கு இருங்க, நான் பரட்டுட்டுமா? அங்கே வருங்க. வெரி குட். பொறுமையா பார்த்து 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 பார்த்து. அவ்வளோதான். உட்காந்துருக்க இடம் இந்த ஒரு ஆப்பிள் மரம் தான் எங்கள் வெயிலையே தாங்குது. இந்த வெயிலையே தாங்கி எங்களுக்கு நிழல் கொடுக்குது. எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயில். ஆனால் இந்த ஆப்பிள் மரத்துக்கு அடியில் மட்டும் நிழலாக இருக்குது. வேறு எங்கேயுமே கொல்லை பக்கத்தில் வேறு இது நிழலுங்கிறதே இல்லை. மீன் வந்து ஒரு மீன் எடுத்தாச்சுங்க. எப்படின்னு இருக்குது எனக்கும் என் பசங்களுக்கும். உங்கள் பாருங்க, வரி 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 வரியாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த இதிலலாம் பார்க்குவோம்ல, இந்த ரீல்ஸ்லலாம் பார்ப்போம். கேரளா சைடு தான் அதிகபட்சம் வந்து மீன் பொழிச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சாந்தோடு அப்படியே அந்த சுடு சாதத்தில் போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது என்னத்த போதுமா? வர 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 இந்த சைடு வைக்கிறீங்க, வாட்டமாக வச்சுருங்க, அப்புறம் திருப்ப முடியாது. அம்மாடி அம்மாடி. அவ்வளோதாங்க, தள்ளி போடுங்க. வந்துச்சு. தோசைக்கல்ல மட்டும் பொறுமையாக இறக்கிடணும். நல்லா தக தக தகன்னு இருக்கு. எத்தனை மணிக்கு போன நாங்கள் எத்தனை மணிக்கு வரோம்? அந்த வெயிலில் உட்காந்ததுக்கு அதுக்கும் கண்ணே தெரிய மாட்டுது. வெயிலில் புழு புழுவாக நின்றுது, ஒன்றும் புரியலை. இந்த மீன் ஆறிட்டு இதுவுமே சூடாக தாண்டி இருக்கு. லெமன் தான் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஊற்றிட்டீங்கன்னு நினைக்கிறியா? ஆமாம், 3 லெமனா 4 லெமனா ஊற்றிட்டேன். கொஞ்சம் புளிப்பு லெமன் கண்ணு மொழி எல்லாம் லெமன் மேலே ஊற்றி சாப்பிடுவோம்ல, அப்பெல்லாம் ஊற்றி சாப்பிட வேண்டியதில்லை. இந்தாங்க. உங்களுக்கு மட்டும் சதையாக வருதுங்க. புளிப்பு இருக்கு, லெமன் ஊற்றி சாப்பிட வேணாம். புளிப்புலாம் இல்லை. உங்களுக்கு எதா இருந்தாலும் நான் அப்படிதான் இருக்கும். சதை நல்லா இருக்கு. தோல் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள சதை நல்லா இருக்கு. மேல் தோல் வந்து ஓவரா அந்த மசாலா இதாகவும் அந்த என்னது புளிப்பு டேஸ்ட் வந்து ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. புளிப்பா தானமா இருக்கு. இல்லை, நான் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து இந்த தோல் இருக்கு இல்லையா,
அதில் தான் அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்காமல் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த காணாங்கழுத்த செங்கால மீன்லாம் வந்து அது வேறு மாதிரி இருக்குது. இந்த கொடுவா மீன் வந்து வெறும் சதையாக தான் இருக்குது. முள் வந்து ஒரு முள் தான் இருக்கு. இது எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கா? சாப்பிட்ருங்க 2 பேரும் சேர்ந்து. இது சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த ரெட் கலரில் ஒரு மீன் காட்டினேன்னா சங்கரா கொடுவானே, அதை விட இந்த நார்மலாக கொடுவான்னு சொன்னாங்களே எல்லாருக்கும் வேணும். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். நீங்களும் உங்கள் பொண்ணும் தான். உங்கள் ஆளையே பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்கடி. அதை விட இந்த மீனை விட இந்த மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எங்களுக்கு வந்து நீண்ட நாள் ஆசை இந்த மாதிரி முழு மீனை அப்படியே தந்தூரி மாதிரி வறுத்து பசங்கள்லாம் பிள்ளைக்குட்டியோடு சேர்ந்து அப்படி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடணுன்னு அப்படியே ரவுண்டு கட்டிட்டு இப்போ உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இருந்தோன்னா மயக்கப்பட்டு எல்லாரும் கீழே விழுந்துரும். ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர்லாம் ஏறிட்டு சாப்பாடு பசி. சரி, அடுத்த ஒரு சூப்பரான விலகில் பார்க்கலாம். டாட்டா.